பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற ஔவையாரின் பாடலை பாடி இன்றைய நமது நகைச்சுவை மன்றத்தின் அருமையான ஒரு பட்டிமன்றத்தை நாம் தொடங்குகின்றோம். பட்டிமன்றம் என்றாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தான் வரும். ஏனென்றால் பட்டிமன்றத்தில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நகைச்சுவை அதோட பாடல்கள் எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு கலவையாக தந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் எல்லாருக்குமே பட்டிமன்றம் என்றாலே பிடித்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதிலும் நமது நகைச்சுவை மன்னராக இருக்கக்கூடிய கு ஞானசம்பந்தன் அவர்களுடைய ஒரு அருமையான மேற்பார்வையிலே இந்த பட்டிமன்றமானது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு எல்லாருக்குமே இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதுவும் நமது நகைச்சுவை மன்றத்திலே இந்த பட்டிமன்றம் நடைபெறுவது இன்னமும் கூடுதல் மகிழ்ச்சியை தான் நமக்கு தரும். சரி, நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் வரும், அதாவது உணர்வு வரும் அப்படின்னா சந்தோஷம்தான் வரும். ஆனால் இன்றைக்கு தலைப்பை பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தருதா தரலையா அப்படின்றது நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச தலைப்பு தான் வச்சுருக்கோம். அதுக்காக வேண்டி ஏதோ தலைப்பு வச்சுருக்கோன்னு நினச்சிடாதீங்க. தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளை எதிர்கொள்ள பெரிதும் தேவைப்படுவது அனுபவ அறிவா புத்தக அறிவா, இதுதான் தலைப்பு. சரியா? அப்போ இதில் அனுபவ அறிவா புத்தக அறிவாங்கும்போது இதே நமக்கு பெரிய குழப்பமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் அனுபவமும் இருக்கணும், புத்தக அறிவும் இருக்கணும். அப்போ பிரச்சனைனா என்ன அப்படின்றத பொறுத்து தான் அந்த அறிவு நமக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பிரச்சனைனா என்ன? நம்ம பிறந்தாலே பிரச்சனை தான். பிறக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிறந்துட்டோம், பூமியில் கால் பதிச்சிட்டோம் அப்படின்னாலே அன்னைக்கே நமக்கு ஆரம்பிச்சிருது. பிறந்தவுடனே பசிக்குது பசிக்குது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க? அம்மா பால் கொடுத்து இது பண்ணாதான் நமக்கு அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையானது நமக்கு முடியும். அப்போ நாம் வளரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளை வாழ்வில் எதிர்கொண்டு தான் வருகிறோம். பிறந்துட்டோம், வளர்ந்துருக்கோம். வளரும்போது ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிக்கலைன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு அது பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க? ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சான்றோனாக வளர வேண்டும், ஒருவன் சான்றோன் ஆக வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? நல்லா பேசணும், நல்ல வழியில் நடக்கணும், எல்லாமே பண்ணாதான் அவன் சான்றோனாக இருக்க முடியும். அப்போ சான்றோனாக இருப்பதற்கு நல்லா பேசலை அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாயிரும். அப்புறம் அவன் நல்லா வளர்ந்துட்டான், ஒரு 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 5 வயசுலாம் இல்லை, இப்போ 3 வயசுலேயே கொண்டு போய் விட்டுறோம். எங்கே விடுறோம்? எல்கேஜிக்கு முன்னாடியே ப்ரீ ஸ்கூலு, ப்ரீகேஜிக்கு அட்மிஷன் வாங்கவே அப்பா இங்கே அம்மா கன்சீவாக இருக்கும்போதே போய் இடம் பிடிச்சி வைக்க வேண்டியிருக்கு பள்ளிக்கூடத்தில். காலேஜ் படிக்க அவ்வளோ செலவாகலைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற எல்கேஜி யூகேஜி கட்டுற ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் கூட நம்ம கட்டலை, அந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அதிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை. அப்போ இவ்வளோ பிரச்சனையும் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் என்பது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். இறைவன் நமக்கு 6 அறிவை படைச்சிருக்காரு. எதுக்கு? இந்த மாதிரிலாம் வரும், அப்போல்லாம் நீ யோசித்து செயல்படணும். அப்போ அந்த யோசனை செய்கிறதுக்கு 6வது அறிவை நாம் பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இறைவன் நமக்கு 6வது அறிவையும் சேர்த்து படைத்து நம்ம யோசிப்பதற்கு சிந்திப்பதற்கு எல்லாம் படைத்து அனுப்பியிருக்கிறார். அப்போ அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் மூளையவே பயன்படுத்துறதில்ல. மூளை இருக்கா அப்படின்றதே யோசிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அதுலேயும் இப்போ இருக்கிற இளைஞர்களை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய என்ன பண்ணுறாங்க? வேறு விஷயந்தான் அவங்களுக்கு. அந்த செல்ஃபோன் வந்தாலும் வந்தது, அதுலேயும் முக்கால்வாசி அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, அதுலேயும் இப்போ அடிக்ட் ஆகிருக்காங்க. அதனால் அவங்க மூளையை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றதே நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது
நம்ம பிரச்சனைகள் அப்படின்றத கண்டிப்பாக யோசிக்க தான் வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, நம்ம ஐயா மாதிரி கரிசல்பட்டி ஐயா மாதிரி நமக்கு ஒரு பெரியவர் வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவர் அனுபவத்தில் சொல்லுவார், ஏப்பா இந்த மாதிரி நடந்துச்சு, இன்னாருக்கு உங்கள் பெரியப்பா மகனுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்க வீட்டில் இப்படி செஞ்சாங்க, அதனால அந்த பிரச்சனை வந்து முடிவடைஞ்சிச்சு, நல்லா சுமூகமாக முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு யோசனை சொல்லுவார். ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நீ தான் படித்த பையனாக இருக்கையில் இதெல்லாம் உனக்கு தெரியாதா, இதுக்கு போய் 10 பேர்கிட்ட கேட்டு நம்ம குடும்ப பிரச்சனை வெளியே போகவா, அதை அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு இன்னொருத்தர் யோசனை சொல்லுவார். அப்போ நம்ம படித்த அறிவு நமக்கு பயன்படுமா, இல்லை இந்த மாதிரி முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு மூத்த வார்த்தைகள் நமக்கு பயன்படுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தோட ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்போ பட்டிமன்றம் பேசணுன்னா 2 பக்கம் 2 டீம் வேணும். இந்த பக்கம் வந்து அனுபவ அறிவு அப்படிங்கிற டீம்காரங்க இருக்காங்க, இந்த பக்கம் புத்தக அறிவு அப்படின்ற டீம்காரங்க இருக்காங்க. அப்போ புத்தக அறிவு அப்படின்னாலே நம்ம என்ன இதில் போய் காலேஜில் போய் பக்கம் பக்கமாக படித்து 10 டிகிரி வாங்கினாதான் புத்தக அறிவா? அப்படி கிடையாது. நம்ம படிக்காமலே இருந்து வீட்டில் முன்னோர்கள் எழுதின புத்தகத்தை நாம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் புத்தக அறிவு தான். இப்போ ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறோம், ராமாயண மகாபாரதத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுவும் அறிவு தானே. அப்போ அந்த மாதிரி 2 பக்கமே அறிவு உடையவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ புத்தகம் எழுதுகிறவங்கெல்லாம் யார் எழுதுவாங்கன்னா ரொம்ப அனுபவப்பட்டவங்க தான் புத்தகம் எழுதுவாங்க. அது முதல் விஷயம். கை தட்டுங்கப்பா. கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. அனுபவப்பட்டவர்கள் தான் எழுத முடியும். இப்போ ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா நினச்ச உடனே நான் கவிதை எழுத முடியாது. அது எழுதி எழுதி பழகணும், பழகி அந்த வார்த்தைகள்லாம் நிறைய வரணும். அந்த வார்த்தைகள்லாம் நிறைய வரணும் அப்படின்னா நேற்று உங்கள் சர்மிளா கூட சொன்னாங்க, நிறைய படித்தாதான் அந்த வார்த்தையெல்லாம் மைண்டில் ஏறும், மைண்டில் இருந்தால் தான் இங்கே எழுதுறதுக்கு வரும், பேனா முனையில் அது வரும் அப்படின்றாங்க. அப்போ நிறைய படிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கும் நாம் என்ன செய்யணும், புத்தகம் அனுபவம் மூலமாக எழுதுனா அந்த புத்தகத்தை தான் நாம் படிக்க வேண்டியிருக்கும். அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் எது ஜெயிக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு ஒரு தலைப்பாக நம்ம வச்சு பேச போகிறோம். அப்போ அனுபவ அறிவு அப்படின்னு சொல்லும்போது அனுபவ அறிவுக்கு ஒரு அணித்தலைவர் இருக்கணும் இல்லையா? அணித்தலைவராக நமது சூரியகலா வந்திருக்காங்க. இவங்க நம்ம மன்றத்தோட உறுப்பினர் தான், நகைச்சுவை மன்றத்தின் உறுப்பினர். நிறைய படிச்சிருக்காங்க, அதேலாம் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதே போல் மருத்துவ செவிலியாகவும் இருக்கிறாங்க. நிறைய ஆளினால் அழகுராணின் மாதிரி வச்சுக்கோங்களேன். கை தட்டுங்க, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுங்க. ஏன்னா வணக்கம் சொல்லுங்கப்பா. சரியா? அப்போ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, அனுபவ அறிவு தாங்க எங்கேயுமே நிற்கும், நம்ம சும்மா ஏட்டு சுரக்காயெல்லாம் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அடுத்தபடியாக நமது இந்திரா தேவி. ஆமாம், இந்திரா தேவியும் மிக சிறப்பான பேச்சாளர். அவங்க வந்து ஒரு தமிழ் ஆசிரியை. இங்கே நம்ம பாலமந்திரம் பள்ளியில் வந்து +1 +2க்கு எடுக்கக்கூடிய தமிழ் ஆசிரியை. அப்போ எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். +1 +2 பசங்களை சமாளிக்கிறது தாங்க பெரிய விஷயம். அவங்களவே சமாளித்து 100க்கு 100 மதிப்பெண் வாங்க வைக்கிறாங்க தமிழில். அனுபவம். அதனால் நான் அனுபவம் பற்றி தான் பேசுவேன் அப்படின்னு அம்மா வந்திருக்காங்க. அடுத்தபடியாக சாய் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு யோகக்கலை நிபுணர், யோகக்கலை வந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறார். அவங்க மிகச்சிறந்த பேச்சாளர் தான். அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் அனுபவஸ்தவர்களை கேட்டு அனுபவத்தை பயன்படுத்தி, இப்போ நம்ம எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோ பேர்கிட்ட பழகி இருக்கிறதெல்லாம் எதுக்கு பழகி இருக்கோம், அந்த மாதிரி நமக்கு உதவுறதுக்கு தான் பழகி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுபவம் தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அணித்தலைவியாக வள்ளியம்மா அம்மா இருக்காங்க. வள்ளியம்மாவை பற்றி நமக்கு சொல்லவே அறிமுகமே தேவையில்லை. அவங்க வந்து நம்ம விகேகே பள்ளியினுடைய முன்னாள் முதல்வராக பணியாற்றியவர், மிக சிறந்த சொற்பொழிவாளர், நிறைய ஆன்மீக சொற்பொழிவும் தற்போது செய்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர், அதே போல் நகைச்சுவையிலேயும் நாயகியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் அடுத்தபடியாக திருமதி பத்மாவதி, அவங்க நம்ம மன்றத்து உறுப்பினர் தான், மேலூர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. மிகச்சிறந்த ஜோதிட நிபுணராகவும் ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் இருக்கிறாங்க. அவங்களும் மிக சிறந்த முறையில் நமக்காக வேண்டி இன்றைக்கு பேசுவதற்கு சிறப்பாக தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம சர்மிளா நாச்சியார், இவங்களையும் தெரியும், நம்ம மன்றத்து உறுப்பினர் தான். மிக சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்து மேடம் என்னைக்கு மேடம் ஆனாலும் மிக சிறந்த கவிதை எழுதக்கூடியவங்க. நேற்றெல்லாம் வைரமுத்து ஐயாவை பார்க்க போயிருந்தோம். அவர் முன்னாடியே சார் நீங்களும் நானும் ஒன்று சார் அப்படின்னாங்க. அவரே அதிர்ந்து போயிட்டார், என்னடா நம்மளும் இவங்களும் ஒன்றுன்றாங்கன்னே, நீங்களும் கருப்பு நானும் கருப்பு சார்னு ஒரே காமெடி. மிக சிறப்பாக காமெடியும் செய்வார், கவிதையும் மிக சிறப்பாக எழுதுவார். ஒரு அருமையான மழலையர் பள்ளி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இவரும் புத்தக அறிவு தான் சிறந்தது எந்த பிரச்சனைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. உட்காருங்கப்பா. அப்போ பார்த்துட்டீங்க, ரெண்டு பக்கமே மகளிர் தான், நடுவரும் மகளிர் தான். ஆமாம், நடுவரை பற்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை, நடுவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமே மிக சிறப்பாக தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து 5 நிமிஷம் தான்ப்பா பேசணும். எனவே அனுபவ அறிவு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காண்டி அனுபவ அறிவு பக்கமாக பேசக்கூடிய அணித்தலைவியாக சூரியகலா அம்மா இப்போ வந்து பேச போகிறாங்க. போய் பேசுங்கம்மா. அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் சான்றோருக்கும் அவையில் நடுவராக வீட்டிற்கும் எங்கள் அன்பு அம்மா சுகுமாரி அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. பிரச்சனைகளை எதிர்கொள்ள பெரிதும் தேவை அனுபவ அறிவு அப்படின்ற தலைப்புல நான் பேச வந்துட்டேமா. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டு சுரக்காய் அதாவது நம்ம புத்தகத்துல படிக்கிறோம், படிச்சது வந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியுமா, அதுவே வாழ்க்கைக்கு உதவுமா அப்படின்றது வந்து இங்க ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு புத்தகத்துல வந்து நீங்க வாகனம் ஓட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க. படிச்சுட்டு நீங்க வேகமா போயிட்டு ஒரு காரையோ ஒரு 2 வீலரையோ எடுத்து நீங்க ஓட்டிட முடியுமா? முடியாது. அத நீங்க வந்து 4 தடவை விழுந்து எந்திரிச்சு காயமாயி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தா தானே வரும். அத நீங்க வந்து ஒரு முறைக்கு 2 முறை நீங்க ஓட்டி பழகி, ஒரு சைக்கிள் பழகிறவங்களா இப்படிதான் 4 தடவை விழுந்திருப்பீங்க. சின்ன பிள்ளையில போய் நல்லா காலில் ஸ்கிராச் ஆகி ரத்த காயத்தோட பழகினவங்களாம் இன்னைக்கு அழகா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அனுபவ அறிவுனாலதான் அதெல்லாம் கத்துக்க முடியும். போர்க்கலை, சண்டை, மருத்துவம் இதெல்லாம் வந்து கல்வெட்டுல இருக்கு எங்களுக்கு. நம்ம அதை பத்தியெல்லாம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம்னா அது பிராக்டிக்கலா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது புத்தகத்தோட தான் நிற்கும். நம்ம அதுல இருக்க செய்முறைகளை ஒவ்வொன்றா செஞ்சு நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அது மூலமா தான் நம்ம அனுபவ அறிவை பெற்றுக்க முடியும். அனுபவ அறிவு வந்து புத்தகத்துல இருந்து வராது, நம்மளே பட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். உங்களுக்கு இருக்க அனுபவம் வந்து எனக்கு இருக்காது, எனக்கு இருக்க அனுபவம் நம்ம தோழர்களுக்கு இருக்காது. இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக்யூவா இருக்கும் ஒவ்வொரு அனுபவமும். அது மாதிரி ஒரு தனித்தன்மை வாய்ந்ததான் இந்த அனுபவ அறிவுங்க. படிச்சு தெரிஞ்சுக்கணும், புத்தக வழியா எல்லாத்தையும் எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா விஷயமே அப்படி பண்ணிட முடியாது. அவங்க கெமிஸ்ட்ரி புக்ல கெமிஸ்ட்ரியை நம்ம கத்துக்கலாம், ஆனா அந்த கலவையை வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்றோமோ அதுபடிதான் அது வரும். அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது இதெல்லாம் இதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்மளுக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து பட்டு தெரியும் போதுதான் அந்த அனுபவம் வரும். உதாரணத்துக்கு திருமண வாழ்க்கையை எடுத்துக்கலாம். இப்ப கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா கை தட்டுறாங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கு போல இருக்கு. இப்ப பாதிக்கப்பட்டவங்க தானே கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, திருமணமாகி முதல் 1 வாரம் வரைக்கும் வந்து இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா புத்தகம் போட்டு மனைவியை சமாளிப்பது எப்படி, கணவனை சமாளிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி புத்தகம் போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு கணவருக்கும் வித்தியாசப்படும். அப்ப அதெல்லாம் எப்படி வரும்? ஒரு 5 வருஷம் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனைவி இப்படிதான்,
நம்ம அடிச்ச வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவம் வரும். அவ அடிக்க நான் வாங்க, அவ அடிக்க நான் வாங்க, அப்படித்தான் போயிட்டு அவ அடிக்க நான் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம் வருது இல்லையாமா? ஆமா ஆமா. இதெல்லாம் வந்து எந்த புத்தகத்துல உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க? அதுதான் வாழ்க்கைக்கு தேவை. அப்படி போனாதான் வந்து வாழ்க்கை சக்கரம் கரெக்டா ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இல்லாம நிம்மதியா போகும். இதெல்லாம் எந்த புத்தகமும் சொல்லி கொடுக்காது, அனுபவ அறிவுல தான் வரும். திண்ணிய நெஞ்சமும் தெளிந்த நல்லறிவுன்னு பாரதியார் சொன்னார். ஆமா. தெளிந்த நல்லறிவுன்றது என்னது? படிச்சு புத்தகத்துல இருந்து வரதா? ஆமாங்க, அதான் தெளிந்த நல்லறிவு. அப்படி கிடையாது. அறிவு தான் தெரிந்த நல்லறிவு. இந்த ஒரே புத்தகத்தை நம்ம 10 பேரும் படிப்போம். 10 பேருக்கு ஒரே நாலேஜ் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த புத்தகத்துல சொல்ற விஷயத்த அனுபவத்துல ஒருத்தவங்க பட்டிருப்பாங்க இல்லையா, அதுல பட்டு தெரியறதுதான் தெளிந்த நல்லறிவு. அது அனுபவத்துல மட்டும்தான் வர முடியும். புத்தகத்தை தாண்டிய ஒரு அறிவு இருக்கு இல்லையா, படிக்கிறத தாண்டிய ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் அனுபவ அறிவு. இப்ப கிணறு தோன்றவங்க வந்துட்டு புத்தகத்தை படிச்சு போய் தோண்ட முடியுமா? அவங்க என்ன செய்வாங்க, அந்த நீரோட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஒரு தேங்காய் வச்சோ அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இயந்திரங்களை வச்சோ கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு படிப்பு தானம்மா. இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு அது படிச்சுட்டு தானே வர முடியும். அந்த காலத்துல இருக்கிறவங்களாம் வந்துட்டு அதை படிச்சுலாம் வரலாமா, அது வந்து வழியா ஒரு அனுபவத்துல வந்து அவங்க கற்றுக்கிட்டது, அனுபவ அறிவு மூலமா தான் வந்தது. அதே மாதிரிதான் வந்து இப்ப மழை வருதா வரலன்னு ஒரு விவசாயி கரெக்டா கண்டுபிடிப்பான். நீங்க வானிலை அறிக்கையில சொல்லுவாங்க இன்று மழை பெய்யாது அப்படின்னா துணியை காய போட்டிருப்போம், சட்டன்னு மழை பெஞ்சு அம்புட்ட நனைஞ்சு போயிடும். அப்ப இந்த அனுபவ அறிவுக்கு விஞ்ஞான அறிவுக்கு இருக்க வித்தியாசம் தாங்கம்மா. நிறைய விஷயங்களை வந்து அனுபவ அறிவுக்கு தான் வந்து நல்லா பயன்படுத்த. ஒரு பாட்டி சொல்லிடும் நிலாவை சுத்தி சின்ன வட்டம் போட்டிருக்கு மழை வந்துரும் அப்படின்னு. அதுவே வானிலை அறிக்கை வாசி இருக்கிறவங்க வந்தாலும் வரலாம் அப்படின்னு தான் வானிலை அறிக்கை வாசிப்பாங்க. புக்ஸ் எல்லாமே நாலேஜ் தான்மா, பட் நாட் இன்டெலிஜென்ஸ். நல்லதை மட்டுமே நம்ம நினைவுல நிறுத்துறது தான் அனுபவ அறிவு. சொல்லுவாங்க தம்பி நீங்க போகாத இருந்தே போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஒரு அனுபவ அறிவு. அவங்க ஆல்ரெடி பட்டிருப்பாங்க. இந்த தீய வழிகளில் போனோம்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுவோம், இப்படி நல்ல வழிகள் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு புத்தகத்துல இருந்து நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அந்த பட்டறிவு மூலமா அனுபவ அறிவு மூலமா தான் வரும். இப்ப கர்ம வீரர் காமராஜர் வந்து ஒரு சத்துணவு திட்டத்தை கொண்டு வராருன்னா அவர் பசியோட அந்த கடினத்தையும் கஷ்டத்தையும் உணர்ந்திருக்கிறாரு. ஒரு அனுபவ அறிவுனாலதான் அவர் ஒரு சத்துணவு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் முன்னிறுத்தி கொண்டு வந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அனுபவ அறிவா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம படிப்புக்கு வந்து புத்தகம் மட்டும் போதும், புத்தகத்தை வச்சு நீங்க படிச்சுட்டு போயிடலாம். ஆனா அனுபவ அறிவு அப்படி கிடையாது. பல வழிகள், பல இன்னல்கள், கரடுமுரடான பாதை, பழி சொற்கள், இது எல்லாத்தையுமே கடந்துதான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை பெறுறதுக்கு நீங்க கொடுக்குற விலை வந்து மிக அதிகமா இருக்கும். இதை வந்து எல்லாருமே நம்ம பட்டுப்பட்டுதான் தெரிஞ்சதில்ல. ஏற்கனவே அனுபவ அறிவாளை பெற்றவங்க சொல்ற விஷயங்களை நம்ம கேட்டு கூட அறிஞ்சுக்கலாம். இதுதாங்க நம்ம அனுபவ அறிவு. இதை வந்து வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கலாம். விஜய் மனிதா உன் மனதை கீறி விதை போடு உரமாகும், அவமான படுதோல்வி எல்லாமே உரமாகும் சொல்லியிருக்காரு. அனுபவ அறிவை பத்தி தான் சொல்லியிருக்காரு. அந்த காலத்து பியூசிக்கு இருக்க அறிவும் இந்த காலத்து இருக்கிற டபுள் டிகிரி முடிச்சவங்களுக்கு இருக்க அறிவு ஒண்ணாமா? இதான் நாங்க அனுபவ அறிவுன்னு சொல்றோம். நெளிவு சுழிவோட வாழ்க்கையோட பிரச்சனைய பூரா கடக்கணும் அப்படின்னம்னா நம்மளுக்கு புத்தக அறிவு மட்டும் போதவே போதாது. அனுபவ அறிவேன்னு சொல்லி என்னோட கருத்தை நான் முன் வச்சுக்கிறேன். வாய்ப்பளிப்பதற்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அருமை அருமை. நிறைய கருத்துக்கள் அம்மா சொன்னாங்க. ஏன்னா அனுபவம் தான். இப்போ தீ சுடும் அப்படின்னா அது நம்ம வந்து தொட்டு பார்த்ததுனால தான் அந்த அனுபவ அறிவு நமக்கு வருது. நம்ம சும்மா தீ சுடும்பா போகாதப்பா அப்படின்னு சொல்லுவோம். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுங்க, தெரியாமல் போயிருங்க. போய் தொட்ட பிறகு சுட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது பக்கமே போகாது. அப்போ அந்த அனுபவ அறிவானது நமக்கு என்றைக்குமே மூளையில் பதிந்து கொள்ளும். அது வந்து மறக்கவே மறக்காது. தீ பக்கம் போனால் சுடும், அதனால தீ பக்கம் போகாதீங்க அப்படின்ற அந்த அறிவு வந்து நமக்கு என்றைக்குமே மறக்காத ஒரு அறிவாக உள்ள மனசில் பதிஞ்சு போகும். அப்போ அந்த அறிவு தான் ஒரு சிறந்த அறிவு. அதுதான் பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு தீர்ப்பதற்கு பெரிதும் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூரியகலா அவங்க அன்னைக்கு ஆரம்பித்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க இவங்க, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் எவ்வளோ படிச்சிருக்கோம், படித்ததெல்லாம் நாங்கள் வந்து அதில் இருக்கிறத தான் நாங்கள் பயன்படுத்தி
அது மூலமா நாங்க எவ்வளவோ பிரச்சனைக்கு தீர்வு காண்றோம். அது சிறப்பான ஒரு தீர்வாக இருக்கும். எந்த பிரச்சனைக்குனாலும் எங்க புத்தகத்துல எந்த புத்தகத்துல பார்த்தாலும் உங்களுக்கு அதுலயும் அம்மாலாம் பேசுனாங்கன்னா எல்லா புத்தகத்தையும் உலகத்துல இருக்கிற எல்லா புத்தகத்தையுமே இழுத்துட்டு வந்து பேசுவாங்க. அதனால வள்ளியம்மா ரெடியா இருக்காங்க, எப்ப கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. வாங்க வள்ளியம்மா, புத்தக அறிவுதான் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிறந்தது என்று சொல்வதற்கு வராங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழ் அணையை வணங்கி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நகைச்சுவை மன்றத்தின் மாபெரும் தலைவர் திருமிகு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களையும் வணங்கி இதற்கு சிறந்த ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருமிகு இஸ்மத் ஐயா அவர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் புத்தக அறிவு பெற்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலே அன்னை, சிலை போல நீ எங்கு நிற்கின்றாய், சிலை போல நீ எங்கு நிற்கின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய். கல்விதான் முக்கியம் முக்கியம்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அந்த கல்வியை படிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், வரும். கல கல கலன்னு சூரியனை போல மின்ஒளி போல வந்து எதிரில பேசிட்டு போனாங்க. கடைசியில எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்து போனாங்க. என்ன அப்படின்னா பாரதிதாசன் சொன்னதையும் விஜய் எழுதின கவிதைகளையும் சொல்லிவிட்டு அது படிச்சாதானமா முடியும். புத்தக அறிவு இல்லாம எங்கேயுமே போக முடியாது. அனுபவ அறிவு வீட்டுக்குள்ள பாத்திரத்தை தூக்கி போட, ஒருத்தர் மிதிக்க, அடிக்க, ரைட்டு ரீல்ஸ் போடலாம், ஸ்டேட்டஸ் போடலாம், எல்லாம் போடலாம். ஆனா இன்னைக்கு எனக்கு என் தம்பிய ஒரு கேள்வி கேட்கணும். ஜெய்யா திருமண பிரச்சனைக்கும் கை தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. அப்ப அனுபவம் முன்னுக்கே நீங்க கல்யாணம் பண்ணி கயிறு கட்டி எல்லா அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இல்ல நான் கேட்கிறேன். அனுபவம் 20% தான். என்னத்தை செய்யணும் என்னத்தை செய்யக்கூடாது கத்துக்கிறது தான் அனுபவம். புத்தக அறிவு 80. இன்னைக்கு தலை சிறந்த எழுத்தாளர்களாக திகழக்கூடிய திரு பரமசிவம் ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் புத்தகம் படிச்சதுனாலதான் வந்திருக்காங்க. ஏமா 100ல போனா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அதனால நான் 100ல தான் போவேன் அப்படின்னா அப்ப 108ல போய் உட்கார வேண்டியதுதான். அதுதான் அனுபவம். ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஹெல்மெட் போனா இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. எனக்கு தலைமுடி இதாயிரும், சொட்டையாயிரும், வட்டையாயிரும், ரைட்டு. ஆனா அங்க போய் அடிபட்டு 5 லட்சம் செலவழிச்சு 500 ரூபாய் அபராதம் கட்டணும். ஆஹா ஆஹா நம்ம விட்டுட்டோமே ஹெல்மெட் போடாம அப்படின்னு. விழுந்த பிறகு என்ன செய்ய? அனுபவம் பிரச்சனையே அனுபவம் தான்மா, பிரச்சனையே அனுபவம் தான். ஆனா புத்தகம் வந்து நமக்கு அறிவு கொடுக்குது. ஒண்ணுமே கிடையாது. இந்த புத்தகம் போல ஒரு பெரிய நண்பன் வேற எதுவுமே கிடையாது. பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் திருக்குறள், எளிய நூல். என்ன பிரச்சனை வேணும் உங்களுக்கு, அது தீர்வு கொடுக்கக்கூடிய அறம் வேணுமா, பொருள் வேணுமா, இன்பம் வேணுமா, வீடு வேணுமா, பிரச்சனைக்கு தீர்வு தான் வேணும். பிரச்சனை வேணும்ல. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைய அனுபவத்தினாலதான் வருது. நான் ரொம்ப அனுபவசாலி, எனக்கு எல்லாமே தெரியும். போய் வண்டியை கொண்டு போய் கூகுள் மேப்பை பார்த்துட்டு பள்ளத்தாக்குல விழுகிறது, ஆல் ஆஃப் ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லி விழுகிறது. ஏமா ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன விஷயம், ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், வாய்மையை காப்பாற்றணும். ராமனுடைய வில்ல கோதண்டத்தை யூஸ் பண்ணணும். எப்ப எப்ப அதர்மம் தலையெடுக்குதோ அப்ப. இல் ஒரே ஒரு குடும்ப மனைவியோட, ஒரு பொண்டாட்டியோட இருக்கணும். ஒரு வார்த்தையில படிச்சாதான் உங்களுக்கு சொல்ல முடியும், அதை நடக்கணும். இப்ப இங்க வந்திருக்க அனைத்து சான்றோர் பெருமக்களும் திருக்குறளையும் பாரதியாரையும் பாரதிதாசனையும் கண்ணதாசனையும் எல்லா நூலும் படிச்சதுனாலதான் இங்க வந்து நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியும். இல்லாட்டி புரியாது. என்னதான் அனுபவம் இருந்தாலும் சிக்கன் 65 சாப்பிட்டாலும் அதை எப்படி பண்றது, இதை எப்படி பண்றது, ஒரு ரசத்தை வச்சுட்டு அதுக்கு 9 விஷத்தை கொடுக்கறதும் அதுதான் அனுபவம். ஆனா நம்ம புத்தகம் அது செய்யாதுமா. சமைச்சு முடிச்சிட்டு பெயர் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க, செய்யாதுமா. அதே மாதிரி மகாபாரதம் நம்ம போர்க்களம் போர்க்களம் தான் நினைக்கிறோம். ஆனா இந்த மகாபாரதம் என்ன சொல்லுது, கடமையை செய்,
பலனை எதிர்பாராதே. அற்புதமான வார்த்தை. ஒரு நூல் படிச்சு ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை பின்பற்றினா எவ்வளவு அழகா இருப்போம். ஆமா, சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாதன்றாங்களா? சொல்லுங்க, அது அவங்க இஷ்டம், அது அனுபவம். என்ன வேணாலும் செய்யட்டும், நமக்கு என்ன, நம்ம வாசிக்கிட்டே இருப்போம். சரிங்கம்மா. அது மட்டுமா, ஒரு நல்லவர்கள் இந்த மாதிரி மாமன்றத்துல இவ்வளவு பெரிய நல்லவர்கள் இருக்காங்க, அவங்களோட தான் நம்ம துணை இருக்கணும் அப்படிங்கிறத அழகா அவையார் சொல்றாங்க. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவர்களோடு இணைந்து இருப்பதும் நன்றே. இப்படி அழகான அற்புதமான ஒரு வார்த்தைகளை படிச்சாதான் நம்ம போய் இருக்கலாம். அம்மா, நான் ஒண்ணு மட்டும் கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்கம்மா. ஏற்கனவே நீங்க படிச்சிட்டீங்களா? அப்படியே உங்க பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கறீங்க? சத்யாவை கேட்கிறேன், ஏமா நீ தான் படிச்சு 10 டிகிரி வாங்கிட்ட, ஏன் உன் மாடு கொண்டு போய் காலேஜ்ல LDCல போய் போட்டிருக்கா? நீயே சொல்லி கொடுக்கலாம்ல, உனக்கு அனுபவம் இருக்குல்லையா? எதுக்கு? ஐயா, நீங்க டாக்டரா இருக்கீங்க, ஏன் உங்க பிள்ளைய போய் மருத்துவக் கல்லூரியில சேர்க்கறீங்க? சொல்லுங்க. எங்க அக்ரி ஐயா இருக்காங்க, விவசாயம் கற்றுக் கொடுத்தவர், பயங்கர விவசாயத்துக்கு எக்கச்சக்கமா மரங்கள் எல்லாத்தையும் செஞ்சவர். எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அவர் மகனை பிடிச்சிட்டு, எப்பா வாப்பா, நானே உனக்கு அக்ரிகல்ச்சர் BSc கத்து கொடுக்குறேன், நீ கல்லூரிக்கலாம் போகாதப்பா, எனக்கு அனுபவம் நிறைய. இந்த மாவங்கலத்தையும் இந்த பலாப்பழத்தையும் சேர்த்து ஒட்டு மாங்கனி செஞ்சு தாரேப்பா, முடியுமாயா? சொல்லுங்க. கல்லூரிக்கு போகாம, பல்கலைக்கழகத்துக்கு போகாம, படிக்காம, புத்தகத்தை படிக்காம, புத்தக அறிவை பெறாம அனுபவம் கிடைக்குமா? சொல்லுங்க. எனக்கு அனுபவம் நிறைய இருக்கு. ஏன் நான் புத்தகத்துக்கு வந்தேன்? எனக்கு புத்தகம் படிச்சாதான் இந்த அறிவு வரும். அதனாலதான் சென்னை, பெங்களூர், இது வரைக்கும் நம்ம மதுரைக்குள்ளே இருந்தோம். இப்ப மதுரை விட்டு வெளியே இடங்களுக்கும் நாங்க போறோம் அப்படின்னா அது காரணம் புத்தக அறிவுதாம்மா. ஆமா, உங்களுக்கு தெரியாத விஷயம்ல. ஒவ்வொரு நாளும் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போறோம், எல்லாம் பண்றோம், அங்க போறோம், இங்க போறோம். எதனால போறோம்? புத்தகம் படிச்சதுனாலதான். ஒண்ணும்ல, நேற்று மக்கள் சிந்தனை களம்ட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 2,06,000 பேரை 22 மணி நேரம் 519 இடத்துல வாசிப்பு, புத்தக வாசிப்புன்னு ஒரு நிகழ்வை நடத்திருக்காங்க. வேலை இல்லாம அனுபவம் வரும்ல, வரும். புத்தகம் என்னை தேடி வரும், நான் போக வேண்டாம், என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு இருந்தா இத்தனை புத்தக வாசிப்பு எதுக்கு இருக்குன்னு சொல்லி நிறைவு பண்றேன். எதுக்கு புத்தக அறிவை வச்சிருக்காங்க? என்ன புத்தகம் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் இவை 4ம் இழுக்காறு இயன்றது அறம். நீ அறத்தோட வாழணும் அப்படின்னா இந்த 4 பண்புகளை விட்டு ஒளிஞ்சேன்னா நீ சிறப்பா வருவ. நிறைவா இன்னைக்கு நம்ம மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் ரோபோட்டிக்ஸ் AI வச்சு ஒரு பெண்களுக்கான கர்ப்பப்பை நோயோ எந்த ஒரு நோயோ எளிதாக அதை நீக்கணும் அப்படின்னு ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க எண்ணற்ற மருத்துவ நூல்களை கற்று அதுல தலை சிறந்து வந்திருக்காங்க. அருமை அருமை அருமை. இன்னைக்கு வேளாண் தினமலர் பேப்பர்ல வேளாண் கண்காட்சி போட்டிருக்காங்க. அங்க போனவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இங்க கண்காட்சிக்கு வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன், விவசாய புரட்சி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால நான் இன்னும் என்னுடைய நாட்டை ஒரு தன்னிறைவு நாடாக நான் இருக்க வைப்பேன், என்னால விவசாயத்துல முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இந்த புத்தகங்கள் தான், இந்த வாசிப்பு தான். எந்த சூழ்நிலையும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை எடுத்துக் கூறக்கூடிய வல்லமை, ஆற்றல் இந்த புத்தகம் என்னும் ஒரு மனநூல், ஒரு மருத்துவ நூல், ஒரு பொக்கிஷம், ஒரு அமிர்த சுரபிக்கு தான் இருக்கிறது என்பது தாங்கள் அறிந்ததே. எனவே தாங்கள் பிரச்சனைகளை உதவுவது புத்தக அறிவே என்று தீர்ப்பு வழங்கும்படி பணியோடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்வது உங்கள் மதுரை வள்ளியம்மை. மீண்டும் வருவேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வாங்க. மிக அருமையாக ஆணித்தரமாக அடித்து பேச, புத்தகம் படிக்கலைன்னா உங்களை அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அடித்து பேசினாங்க. இருந்தாலும் அம்மா அவர்கள் என்ன சொல்ல, பிரச்சனைன்னு நீங்கள் வந்துட்டா ஏங்க வெளியில் போய் சொல்லி எல்லார்ட்டையும் உங்கள் பிரச்சனையை பெருசாக்குறீங்க? நீங்கள் படித்த அறிவை பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் அழகாக தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி முடிவாக சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறது, அனுபவ அறிவு தாங்க இருக்கிறதுலையே சிறந்த அறிவு, அது மாதிரி எந்த அறிவும் கை கொடுக்காது என்று பேசுவதற்கு நம்ம இந்திரா தேவி அம்மா வர்றாங்க. வாங்கம்மா. அனைத்து அனுபவசாலி ஆன்றோர் பெருமக்கள், நகைச்சுவை மன்ற ஆசான்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை பதிலுக்கு பதில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்றார். இன்னைக்கு மனிதனா பிறந்தாலே பிரச்சனை தான், அது தெரியும். குழந்தையில இருந்து முதியவங்க வர வரைக்கும் பிரச்சனை தான். எப்பமா பிரச்சனை இல்லாம இருக்கு? அதை சொல்லுங்க. அம்மா சொல்லிட்டு போனாங்க, அழகா ஆணித்தரமா பேசினாங்க. உங்க பிரச்சனைக்கெல்லாம் புத்தகத்தை எடுத்துட்டு வாங்க, நல்லா பிரச்சனையை தீர்வு பண்ணிடலாம்னாங்க. எத்தனை பேர் வீட்டில் புத்தகத்தை வச்சு பிரச்சனையை தீர்வு பண்ணிருக்கீங்க? திருக்குறள் இருக்கு, நாலடியார் இருக்கு, குறுந்தொகை இருக்கு, எல்லா இலக்கிய சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு அவ்வளவா பிரச்சனை இல்லை. பிரச்சனையை புத்தகத்தை வச்சே சரி பண்ணலாமாமா அப்படின்னா நிறைய புத்தகத்தை எழுதி போட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு புத்தகத்தை தூக்கி காமிச்சு போயிட்டே இருக்கலாமா? இன்னைக்கு பிரச்சனைகள் எப்படி முளைக்குதுன்னே தெரியல. உப்பு போட்டாலும் பிரச்சனை, உப்பு போடாட்டினாலும் பிரச்சனை. இன்னைக்கு உப்பு போட்டுட்டாதான் நிறைய பிரச்சனை வருதுங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன இருக்கு? குடும்ப பிரச்சனை நிறைய வருது, மன அழுத்தங்கள் இருக்கு. உப்பு சேர்த்தாலே பிரச்சனை ஆயிருது. அம்மா அம்மா ஒரு தோசை கறி போனதுக்கு வீட்டுக்காரர் கேஸ் ஸ்டவ் மாட்டி விட்டது சரியில்லைன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் கேஸை மாட்டி விட்டு போனீங்க, எப்படி மாட்டினீங்களா தெரியல, தோசை கறி போச்சு அப்படின்றாங்களாம். அம்மா புத்தக அறிவு மட்டும் இருந்தா இன்னைக்கு விவாகரத்து இவ்வளவு வழக்கு வந்திருக்காதுங்கய்யா. நிறைய படிச்சிருக்காங்க. நீ படிச்ச முட்டாளான்னு கேக்குறாங்க. என்ன இல்லங்க, அனுபவம் இல்ல, அதனால முட்டாளான்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு படிக்காதவங்களுக்கு கூட அனுபவம் நிறைய அனுபவம் இருக்கனால அவங்க படிச்சவங்களாங்கிறாங்கய்யா. படிச்சவங்களுக்கு அனுபவ அறிவு இல்ல, படிக்காதவங்க கூட அனுபவ அறிவா இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைய பார்த்து சொல்றாங்க, ஏமா படிக்காத அம்மா சொல்றாங்க, இந்த பானையில அரைப்படிதாமா வேகும். அவங்க படிக்காதவங்க தான் அரைப்படிதாமா வேகும்ன்றாங்க. இல்ல எனக்கு தெரியும், அந்த பொண்ணு கூட போட்டு வடிச்சு சாதம்லாம் மிஞ்சுது, கீழே விழுகுது. அதுதாங்க அப்ப அனுபவ அறிவு தாங்க அந்த பிரச்சனையை உண்டு பண்றது சொல்லுது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. 10 மணிக்கு மேல வந்தீங்கன்னா என்னால தோசை சுட முடியாது, நீங்க தான் சுட்டு சாப்பிடணும். இல்லாட்டா 10 மணிக்குள்ள வாங்க, இதுதாங்க பிரச்சனை. இதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஒண்ணு 10 மணிக்குள்ள வந்துடணும். வர முடியாதவங்க என்ன செய்யணும்? நானே சுட்டு சாப்பிட்டுக்கிறேம்மா, பழகிக்கணும், இல்லை வெளியே சாப்பிட்டு வரணும். அது இல்லாம புறநானூறு புத்தகத்தை எடுத்து அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும்ன்ற வரிகள், சங்க இலக்கிய வரிகளை காமிச்சு, ஏமா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லுனா நடு இரவு. அந்த காலத்துல நடு இரவுல விருந்தாளி வந்தாலும் என்ன செஞ்சாங்களாம்? சமைச்சு போட்டாங்களா விருந்தோம்பல். அதனால கணவனுக்கு ஏமா இப்படி சொல்றேன்னு சொல்லி அந்த பிரச்சனையை அந்த புறநானூறு பாடலை காமிச்சு நிப்பாட்ட முடியுமாங்கயா? நிப்பாட்ட முடியும்னா நீங்க சொல்லுங்க, தீர்வு புத்தக அறிவுன்னு சொல்லுங்க. அனுபவ அறிவு தாங்க சிறந்தது. அதாவது பிரச்சனை எப்படி வருதுன்னே தெரியல, எப்படியா வந்துருது. பிரச்சனை எப்படி என்ன காரணம்னு முதல்ல பார்க்கணும். யாரு இந்த பிரச்சனைக்கு காரணம்னு பார்க்கணும். ரெண்டாவது பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்னு பார்க்கணும். திருக்குறளை கொண்டு வரலாமா? தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே, அந்த குறளை கொண்டு வந்தா அதை அதோட நிப்பாட்டிக்கோமா. தீ சுட்டாதாமா அனுபவம் கிடைக்கும், புண்ணு வரும். படிச்சா புண்ணு வந்துருமா? புண்ணு வந்துருமாங்கய்யா? வடு வந்துருமா? வராது. அந்த பட்டாதாங்க இருக்கு. புத்தகத்தை எவ்வளவும் படிக்கலாம், புத்தகம் நாங்க படிக்க வேணாம்னு சொல்ல, அறிவு வரலன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு தலைப்பு என்னமா கொடுத்துருக்கீங்க? பிரச்சனைகளை எதிர்கொள்ள. இன்னைக்கு வர்ற பிரச்சனையை பூரா நீங்க எதிர்கொள்ளணும்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அனுபவம் வேணும். அப்பாவோட அனுபவம், தாத்தாவோட அனுபவம் அப்பாவுக்கும், அப்பாவோட அனுபவம் மகனுக்கும், இப்படிதாங்க வழி வழியா அனுபவ அறிவு போயிட்டு இருக்கு. இதுல நாங்கள் தான் பெருசு, நாங்கள் இதை படிச்சிட்டோம் அதை படிச்சிட்டோம், அப்படியே எவ்வளவு படிச்சிருந்தாலும் அனுபவ அறிவு இருந்தால் தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? எப்படிங்க அனுபவம் வருது? ஒரு படைப்பாளி தான் அனுபவம். அவன் சிந்திக்கிறான், முதல்ல அவனுக்குரிய அனுபவத்தை தான் என்ன செய்யறான்? புத்தகமா வெளியிடுறான். புத்தகம் இல்லை, அதாவது புத்தகத்தை படிக்கிறோம், அனுபவங்கள் புத்தகமா வெளிவருது. ஆனா என்ன பண்றாங்க? நிறைய அனுபவங்களை ஒரு தகப்பன் தன்னோட அனுபவத்தை பிள்ளைக்கு சொல்றாங்க. வாழ்க்கைனா இப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சின்ன சின்ன தகவலை சொல்லி அவனை என்ன செய்யறாங்க? ஆசுவாசப்படுத்தி அந்த பிரச்சனையில இருந்து வெளிக்கொண்டு வந்துறாங்க. பரவாயில்லையே, எத்தனை பிரச்சனையை உங்க அப்பா பார்த்தே நீ கத்துக்கிட்டா தம்பி அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்தவுடனே பிரச்சனை, ஆனா பெண்ணான்ற பிரச்சனை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது வளர்க்க முடியலையேன்னு பிரச்சனை, அதுக்கப்புறம் பள்ளியில சேர்க்கணுமேன்னு பிரச்சனை, அதுக்கப்புறம் அதுக்கு திருமணம் பண்ணி வைக்கலையேன்னு பிரச்சனை, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? திரும்ப வேலை கிடைக்கலையேன்னு பிரச்சனை. மனித வாழ்வுல பிரச்சனைன்றது என்ன செஞ்சு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அனுபவம் மாதிரி உப்பு போட்டாலும் உப்பு போடாட்டினாலும். அது மாதிரி அப்துல் கலாம் சொல்றாரு, போராட்டம் இல்லாத வாழ்க்கை உப்பில்லா உணவு போல. உப்பில்லாத உணவை உண்ண முடியுமா? போராட்டம் இல்லாமல் வாழவே முடியாது. எல்லார் வாழ்க்கையிலுமே டெய்லி தினம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தாம வர்றோம். அதனால அவங்க வாழ்க்கையில அவங்கவுங்களுக்கு கிடைக்கிறதாம அனுபவம். அந்த அனுபவத்தை வச்சு எத்தகைய பிரச்சனையை நீங்க என்ன செய்யலாம்? அழகா என்ன செய்யலாம்? ஓட்டிடலாம். இதுதான் என்னோட கருத்து. அதாவது முழு நெல்லிக்காயும், இது முழு நெல்லிக்காய் மூத்தோர் சொல்லும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும் போது முதல்ல என்ன செய்யும்? லேசா கசப்பா இருக்கும். அந்த கசப்பையும் சாப்பிட்டாதான் அந்த அனுபவம் கிடைக்கும். கேட்டுட்டு கை தட்டுங்க. இடையில நான் தீர்ப்பு சொல்றது உங்க கை தட்டலை வச்சுதான் தீர்ப்பு சொல்ல முடியும். கற்க கேட்பது மனித மாண்பு, கற்றுக் கொடுப்பது மனித பண்பு. அனுபவனே ஆசான். அறிவில் சிறந்தவர்கள் அனைவரும்
புத்திசாலிகளே. எனவே அனுபவ அறிவுதான் நம் வாழ்க்கையில் புத்தகங்களை விட அதிகமான பிரச்சனைகளை சமாளிக்க உதவுகிறது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நான் எனவே சொல்லாமலே அம்மா 5 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. எனவே அவங்க நல்ல அனுபவப்பட்டு, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி பண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அனுபவம் தான் இன்று அந்த 5 நிமிடத்திலேயே முடிப்பதற்கு அவருக்கு உதவியாக இருக்கிறது. எனவே என்ன சொல்லலாம், அனுபவ அறிவு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்களோட செயல் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனாலும் அப்படிலாம் இல்லைங்க. புத்தகம் மாதிரி ஒரு நண்பன், ஒரு புத்தகம் மாதிரி ஒரு பெரியவர் நமக்கு உதவியாக இருந்தால்தான் அது எந்த பிரச்சனைனாலும் நான் எளிதாக ஆமாம், ஜோசிய புத்தகமும் எனக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிடர் பத்மா அம்மா இப்போ புத்தக அறிவு தான் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி பேச வர்றாங்க. அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே, ஆடி மாதத்திலே ஆடி போவீங்க ஆடி அப்படின்ற ஆஃபர்ல எல்லாருக்கும் இனிய அன்பான நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களோடு, புத்தக தின நல்வாழ்த்துக்களோடும் ஒரு அன்பான காலை வணக்கங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அதிகம் தேவைப்படுவது அனுபவ அறிவா புத்தக அறிவா அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு தலைப்பு. ஆமாப்பா, தலைப்பு யாரை கேட்குறீங்க? எங்களுக்கு தெரியுமா இல்ல, ஒரு தடவை நம்ம ஏன் கேளுங்க. இதுல முதல்ல பிரச்சனை தலைப்புல இப்ப நான் பேச வந்திருக்கிறதுக்கு புத்தக அறிவுல இதுங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில தனக்கு பிடிக்கும் அப்படின்னா அது அர்ச்சனை, தனக்கு பிடிக்காத விஷயம் தானே பிரச்சனை. அப்ப பாருங்க, தலைப்பு நீங்க என்ன வச்சிருக்கீங்க, புத்தக அறிவு அனுபவ அறிவு. இப்போ ஒரு மனுஷங்கிட்ட போய் 2 கண்ணில் உனக்கு எந்த கண்ணியா வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? 2 கண்ணும் வேணும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வச்சிருக்க தலைப்பு எப்படின்னா கிட்னி மாதிரி, ஒண்ணு இல்லைனாலும் ஒன்ன வச்சு பொழைச்சுக்கலாம்யா, ஒண்ணு இல்லைனாலும் ஒன்ன வச்சு பாத்துக்கலாம். நீ அனுபவப்படு, படாம போ, புக்க படிச்சு சர்டிபிகேட் வச்சிருக்கியா, போய் எங்கனாலும் பொழைச்சுக்கலாம். அதை நீ பட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அத்தியாவசியம் கிடையவே கிடையாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழர்கள் வார்த்தையிலே விளையாடுவாங்க. அது ஒரு எப்படி சொல்றதுன்னா அளப்பரிய ஆனந்தம் இருக்கும் அதுல. தமிழ்ல அப்படி ஒரு சிறப்பு இருக்குங்க. வார்த்தைகளை எப்படி மாத்தி போட்டாலும் பொருள் மாறாத மாதிரி வார்த்தைகளோட மதிப்பு இருக்கு. இப்ப புத்தகம் அப்படின்னு சொல்லி பேர்ல நம்ம புத்தகத்தை எல்லாம் எங்க சேர்த்து வைப்போம்? நூலகத்துல சேர்த்து வைப்போம். இந்த புத்தகம் நூலகம் 2ஐயும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அகம் என்ற வார்த்தையிலேயே முடியும். அகம்னா என்ன? மனிதனுடைய மனது. மனிதனுடைய மனது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் இல்ல என்னைக்குமே சரி, ஒரு பிரச்சனைய சமாளிக்கணும் அப்படின்னா மனம் ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற தெளிவே புத்தகம் தான் நமக்கு முதல்ல கொடுக்கும். எதிரணியில இருக்கவங்க சொன்னாங்க காமராஜர் உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் அனுபவ அறிவு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? படிக்கத்தானே போறீங்க. ஆமா, ஒண்ணும் பண்ணல, படிக்கிறதுக்காக தானே நீங்க சாப்பிட்டுட்டு போறீங்க. அப்ப புத்தக அறிவு தானே இங்க முதல்ல நிக்குது. நீங்க கொண்டு வந்த அனுபவம்னா எப்படி? நீங்க படிக்காம எதுக்காண்டி சாப்பாடு போட்டாங்க பள்ளிக்கூடத்துல கூப்பிட்டு வச்சு, போய் படிங்கப்பா, படிச்சாதான் அறிவு வரும் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு வேண்டிதானே சாப்பாடு போட்டாங்க. அவ்வளவு தூரம் அனுபவப்பட்டு பாடுபட்டதுலாம் எதுக்கு? நீ ஒரு புத்தகத்தை படிச்சாதான் உன் வாழ்க்கை புதுமையா இருக்கும் அப்படின்றதுக்காக தானே அவர் அவ்வளவு தூரம் பாடுபட்டாரு. இப்பெல்லாம் எப்படின்னா வாரத்துல ஒரு நாள் சிக்கன் பிரியாணியோட நம்ம எல்லாம் லேட்டா பிறந்துட்டோம். நான் 90s கிட்ஸ் வேற, அனுபவிக்கணும்ன்றதுல. ஆமா, இப்பெல்லாம் புதுமையிலும் புதுமை அப்படின்றது புத்தகம் மட்டும்தான். வாழ்க்கையில இந்த உலகத்துல என்ன வேணாலும் புதுசா மாறினாலும் புத்தகத்தை புதுமைப்படுத்துறதுக்கு ஒரு புதுமை இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புத்தகத்துக்கு ஈடானது புத்தகம் மட்டும்தான் அப்படின்றத ஒரு ரொம்ப அழகா சொல்லிக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு வாசகமா, சுவாசிக்காதவன் வாழ நினைப்பதும் வாசிக்காதவன் பேச நினைப்பதும் தவறு. நீ வாசிக்காம புத்தகத்தை வாசிக்காம நீ ஒரு இடத்துல போய் பேசணும்னு நினைச்சேன்னா ஒன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது. இதுல முக்கியமா சொல்லணும்னா மகாத்மா காந்திஜி அந்த காலத்துல வெள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்காக அந்த ஆங்கிலேயர்கள் ஆசிரியரை தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மகாத்மா காந்திஜி அவர்கள் என்ன பண்றாரு, நானும் ஆங்கிலம் நல்லா பேசுவேன்,
நானும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வந்து குழந்தைங்களுக்கு கேட்டப்போ அப்ப வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மேல் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ எதை வச்சியா நீ வந்து இங்கிலீஷ் பேசுற, எதை வச்சு இங்க வந்து இங்கிலீஷ் அவங்க சொல்லி கொடுக்க வரீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஒரு பேராசிரியருக்கு இருக்கக்கூடிய அறிவு, ஒரு பேச்சு திறன் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் சொல்லி தரேன்னு சொல்ல வந்ததுக்கு அந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கா, உங்க அனுபவ அறிவு சர்டிபிகேட் கொடுக்குமா, புத்தகம் தானே சர்டிபிகேட் கொடுக்கும். மகாத்மா காந்திஜி கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, சர்டிபிகேட் இருந்தா நீங்க சொல்லி கொடுக்க வாங்க, இல்லைன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. இப்ப ஒரு எங்க வேலைக்கு போனாலும் முதல்ல நம்ம படிச்ச படிப்போட அந்த சான்றிதழ்கள்லாம் இருந்தா தான், அதுலயும் நீங்க உயர் மதிப்பெண் பெற்றிருந்தால்தான் வேலையே வாங்க முடியுது. அப்படி இப்படி வந்து தேச பெருந்தலைவரே ஒரு ஒரு அனுபவத்தின் மூலமா போய் இவ்வளவு தூரம் சிரமத்தை சந்திச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்க. புத்தகம் அப்படின்றது தான் என்னைக்குமே நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். எனவே இங்க சொல்றேம்மா, இருங்க முடிச்சுக்கிறேன். இங்க வந்து கெமிஸ்ட்ரி லேப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கெமிஸ்ட்ரியில எந்த ஒரு கெமிக்கலையும் சேர்த்தா அது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் படிக்காம உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அது எப்படி தெரியும்? அந்த ஒண்ண மட்டும் சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்து இயற்கையா வந்து ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை அதே வந்து நல்ல தன்மையோட ஒரு ஆர்டிபிஷியலாவும் உருவாக்க முடியும் அப்படின்றதுதான் கெமிஸ்ட்ரி இன்னைக்கு இருக்கிறது. அந்த கெமிஸ்ட்ரியை நீங்க வந்து படிக்காம போய் நேரா போனீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேபா இருக்காது, அது ஃபயர் லேபா தான் இருக்கும். கண்டிப்பா. அதனால படிப்பு அப்படின்றது என்னைக்குமே இன்னைக்கு மனுஷங்களுக்கு முக்கியமா புத்தகம் தான் நமக்கு எல்லா அறிவையும் கொடுக்குது. நீ அனுபவப்படு, படாம போ. நீ ஒரு சர்டிபிகேட்டை வச்சிருக்கியா, எங்க போனாலும் நீ வந்து உன்னையும் காப்பாத்திக்கலாம், உன் கூட இருக்கவங்களையும் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி புத்தக அறிவு தான் இன்னைக்கு பிரச்சனையை அதிகம் எதிர்கொள்வதற்கு பயன்படுத்துன்னு சொல்லி வாய்ப்பு அளித்ததற்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக தின வாழ்க்கையோடு நல்வாழ்க்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். உரையாட வருவேன். நன்றி, வணக்கம். அருமை. புத்தக அறிவு அவங்களுக்கு எவ்வாறு கை கொடுத்தது அப்படின்றத மிகச்சிறப்பாக நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா புத்தகம் படித்தா நமக்கு என்ன தராங்க, சான்றிதழ் தராங்க. அந்த சான்றிதழை பயன்படுத்தினாதான் நீங்கள் வேலைக்கே போக முடியும், சம்பாதிக்கவே முடியும், எந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக அவங்களுடைய கருத்துக்கு அவங்களோட அணிக்கு வந்து ஒரு வலுவை சேர்த்து விட்டு போயிருக்கிறார். அதற்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம சிவசத்யா தான் வரணும். சிவசத்யாவும் நல்லா பேசுவாங்க, தெரியும் தானே? ஆமாம், வாங்க, அனுபவம் எப்படி பேசுதுன்னு பார்ப்போம். கை தட்டுங்க. அனைவருக்கும் அன்பான இனிமையான காலை வணக்கம். நடுவர்களே, ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்ள பெரிதும் தேவை அனுபவ அறிவா இல்ல பட்டறிவா அப்படின்ற ஒரு அருமையான தலைப்பு. பட்டறிவுன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க, நாங்க சொல்றது புத்தக அறிவு தான் இங்க சொல்ல வரோம். பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு நடுவர்களே, பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு பெரிதும் தேவை அனுபவ அறிவு அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன அருமைக்குரிய வள்ளியம்மையம்மா, அருமைக்குரிய சகோதரி பத்மா, ரெண்டு பேரும் பேசினாங்க. என்ன பேசினாங்க? புத்தக அறிவு வந்து எல்லாருமே படிக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க, பார்த்தீங்களா, நீங்க அப்பனா எதுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறீங்க, எதுக்கு போய் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறீங்க, எதுக்கு அப்படியே வரிசையா படிக்க வைக்கிறீங்க, நீங்க தான் படிச்சிருக்கீங்கல்ல, நீங்களே சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. ஆமா, படிக்க வைக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா இன்னைக்கு எத்தனை பேரு படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை பாக்குறாங்க? யோசித்து பாருங்க. எல்லாருக்குமே என்ன தோணும்? நம்ம ஒரு டாக்டர் ஆகணும், நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகணும். ஆரம்பத்தில் என்ன சொல்லுவோம்? சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவான் ஒரு பையன் வந்து நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவான். பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க? நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா அந்த கனவு எல்லாமே மாறிக்கிட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே வளர வளர என்னாகும், அவனோட கனவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புதுசா என்ன வருதோ அதை நோக்கி தான் பயணிப்பான். அப்பா புத்தக அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமே, அந்த படிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமே மாறிக்கிட்டே போகும்போது பிரச்சனைகளை, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருதுமா, பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு
படிப்பறிவு, அதாவது புத்தக அறிவு மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி அனுபவ அறிவு வேணும்ன்றனாலதான் அவனோட விஷயங்கள் அத்தனையும் மாறிக்கிட்டே போகுது அப்படின்ற கருத்தை நாங்க இங்க முன்வைக்கிறோம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்து படிச்சு வாழ்க்கையில ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிக்கிறவங்க நல்ல போஸ்டிங்க்கு போயிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மார்க் கம்மியா இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் சொந்த காலில் நிக்கணும்ன்றதுக்காக அவங்க முதலாளியாகி படிச்ச எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? உண்மையான விஷயமா இல்ல? அப்போ எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு படிச்ச அத்தனை பேர் படிச்ச எல்லாருக்கும் இவங்க நின்று முதலாளியா நின்று காசு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு எது தெரியுமா உதவி பண்ணிருக்கா? அவங்களோட அனுபவ அறிவுன்னு மட்டும்தாமா நான் சொல்ல வருவேன். ஆமா, இன்னைக்கு பாத்தீங்க எதிரணி சொன்னாங்க, புத்தகத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. நடுவர்களே, மனைவிய அனுசரிச்சு போறது எப்படின்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை என்ன பண்ணிருக்காங்க, எழுதின எழுத்தாளர்கிட்ட போயிட்டு, ஏன்பா சார் நீங்க எப்படி உங்க மனைவியை அனுசரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்னு இருக்காரு. என்னப்பா இப்படி சொல்ற? ஏன்னா அவர் கற்பனையில எழுதியிருக்காரு. அவர் எழுதின அந்த புத்தகமானது கற்பனை. நாங்க என்ன சொல்வரோம்னா, இந்த புத்தக அறிவு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாருமே எப்போதும், அதுவும் அம்மாலாம் இருக்காங்க பாருங்க, கனவுலே தான் மிதப்பாங்க எப்பவுமே. அதுதான் உண்மையான விஷயம். ஆக கனவுலதான் மிதப்பாங்க. ஆமா நடுவர். அப்போ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அனுபவ அறிவு மட்டும்தான் ஒரு மனுஷனை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். புத்தக அறிவுன்றது ஒரு பொய் மேக்கப் மாதிரிங்க. ஆனா அனுபவ அறிவுன்றதுதான் அசல் ஃபேஸ் வாஷ் மாதிரி. நம்ம என்ன சொல்லுவோம், ஏப்பா ஒரு பொம்பளை பிள்ளைங்கிட்ட முன்னாடி என்ன சொல்லுவோம், நல்ல சந்தனம் பூசி நல்ல முகத்துல பவுடர் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணிடும், பொய் மேக்கப்னு ஒண்ணு போட்டு வந்துடும். அதை விட இன்னொரு விஷயம், அனுபவ அறிவுன்றது நம்ம அம்மா கையில சமைச்ச சமையல் மாதிரிங்க. அனுபவ அறிவுன்றது நம்ம அம்மா கையில சமைச்ச சமையல் மாதிரி. ஆனா புத்தக அறிவுன்றது யூடியூப் பார்த்து சமைக்கிற சமையல் மாதிரி. உண்மையா இல்லையா? நாங்க அதைத்தானே சொல்ல வரோம். ஆமா, புத்தகத்தை படிச்சவன் புத்திசாலி ஆகலாம், ஆனா அனுபவப்பட்டவன் மட்டும்தாங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உண்மையாலே அதைத்தாங்க நாங்க சொல்ல வரோம். எங்க களத்துல இறங்கி வேலை பார்த்தவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். சுவர்ல வரைஞ்ச அந்த வரைபடத்தை பார்த்து சுற்றுப்பயணம் செய்ய முடியாதுமா அம்மா, சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. புத்தகம் எழுதுறாங்கல்ல, நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த புத்தகம் படிக்கிறவங்க எல்லாருமே அவங்க கிட்ட கேட்டோம்னா, ஏப்பா ஒரு நல்ல புத்தகம் சொல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே இந்த புத்தகத்தோட பேரை சொல்லுவாங்க. இது எப்படி வந்துச்சு யோசித்து பாருங்களேன். அந்த புத்தகம் படிக்கிறதுல கூட ஒரு அனுபவம் இருக்கு. படிச்சு அதை ரசிச்சு சுவைச்சு, ஓ இந்த புத்தகம் நல்லா இருக்குப்பா. ஏன் எல்லா புத்தகம் விற்பனை ஆறது கிடையாது? ஒரு சில புத்தகங்கள் நல்ல புத்தகம். ஏன்னா எதை எடுத்துக்கிட்டாலும் நல்ல புத்தகங்கள் இருக்கு, நம்மை கவர்ந்த புத்தகங்கள் இருக்கு, நம்மையே மடைமாற்றம் செய்யக்கூடிய புத்தகங்களும் இருக்கா இல்லையா? ஒரு மனுஷன் நல்ல புத்தகத்தை படிச்சு அவனை அந்த அறிவை பெருக்குறான்றது உண்மையான விஷயம். ஆனா அதுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நல்ல அதுல அனுபவப்பட்ட அனுபவம், அந்த அனுபவமே அனுபவ அறிவு இருந்தா மட்டும்தான் அவன் புத்தகம் எழுதுனா அந்த புத்தகம் நல்லா இருக்கும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அதனாலதான் சொல்றேன், சாதாரணமா ஒருத்தர் கற்பனையில எழுதுற புத்தகத்துக்கும் அவனோட அனுபவத்தின் மூலமா எழுதுற புத்தகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க? அதைத்தான் நாங்க இங்க சொல்ல வரோம் நடுவர்களே. எங்க புத்தக அறிவுன்றது வரைபடம் மாதிரி நடுவர் அவர்களே. புத்தக அறிவுன்றது வரைபடம் மாதிரி. நீங்க ஆனா அனுபவ அறிவு அப்படின்னு சொல்றது அந்த பாதையில நம்ம கடந்து போறது மாதிரி. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். மனித மனங்களை புரிஞ்சு கொள்றதாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை. எந்த புத்தகத்திலேயாவது இந்த மனிதன் இப்படித்தான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு 100% துல்லியமா எழுதப்பட்டிருக்கா? கிடையாது, இல்லவே இல்ல. மனிதர்களை படிக்கணும் அப்படின்னா அனுபவம் வேணுங்க. எனவே பட்டறிவு மட்டும்தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துது. இப்படித்தான் ஒரு தடவை என்ன பண்ணிருக்காரு, ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கான் ஒரு பையன்.
அந்த புத்தகத்துல வந்து நாய் துரத்தினால் என்ன பண்றது அதை பத்தி நாயை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே வந்திருக்கான். இவன் அப்படியே ரோட்ல அதை அசை போட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு நாய் நிக்குது. அந்த நாய் என்ன பண்ணுது, இவனை குறைக்க ஆரம்பிக்குது. உடனே இவன் என்ன பண்றான், யோசிக்கிறான். ஆமா, இந்த பக்கத்துல இதை படிச்சோமே, அடுத்து என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யாரு, இந்த புத்தக அறிவுன்னு படிச்சுட்டு போனான் பாருங்க, அவன் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். நாய் சும்மா விடுமா? நாய் அவ்வளவுதான் கவ்விருச்சு, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சுச்சு. பாத்தீங்கன்னா இது எது, அந்த பாட்டி சொல்லுது, டேய் நாய் நிக்குதுடா, கல் எடுத்து எரிடா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுது. அது எதனால சொல்றாங்க அந்த பாட்டி? அவங்களுக்கு அனுபவ அறிவு இருக்கு இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம அதெல்லாம் யோசித்து பார்க்கணுங்க. சும்மா வெறுமனே எதுவுமே சொல்லிட்டு போயிட முடியாது. அப்போ நடுவர் அவர்களே, நீங்க எப்படி பார்த்தாலும் புத்தக அறிவு அப்படின்றது நீங்க படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அனுபவ அறிவு என்பது மட்டும்தான் நம் வாழ்க்கையை முன்னேற்றுவதாக அமையும் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. நிறைய அனுபவங்கள் பார்வையாளருக்கு கிடைச்சிருக்குன்றாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனாலும் அனுபவ அறிவு மிக சிறந்தது தான் அப்படின்னு அவங்களோட அணியை வலு சேர்த்து விட்டு போயிருக்கிறார்கள். இல்லை, புத்தக அறிவு தான் எல்லாத்துக்குமே முதல் படியாக இருக்கிறது அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம சர்மிளா அம்மா வர்றாங்க. வாங்கம்மா, வாங்க. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாருமே இப்போ இவ்வளோ நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா அவரவருடைய அனுபவத்தை சொன்னாங்க. அவங்கவுங்க எந்தெந்த அணியில் இருக்காங்களோ அது சம்மந்தமான அனுபவங்களை இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது நான் புத்தக அறிவு அப்படின்ற அணியிலேருந்து பேச வந்திருக்கேன். என்னுடைய அணி வலு சேர்க்கும் விதமாக என்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கேன். அனுபவ அறிவுன்னு சொல்கிறாங்க. அதாவது கல்வி அறிவுனா இவங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, படிச்சுட்டு வந்துட்டு அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கிறோம்ல, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவான்னு சொல்கிறாங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, புத்தக அறிவு இப்போ 1+1 = 2 அப்படின்றாங்கல்ல, அதை வந்து நம்ம போய் சமையல் கட்டில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா சமையல் கட்டில் நம்ம சோறில் வந்து உப்பு தான் போடணும், நம்மளுக்கு தெரியும். அதை வந்து புத்தகத்தோடு ஒப்பிட்டு நம்ம படிப்பறிவை வந்து நம்ம வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இப்போ இங்கே வந்து எத்தனை பெண்கள் உட்காந்துருக்காங்க? 6+1 மேடத்தோட 7 பேர். இங்கே 7 பேர் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே கல்வி அறிவு தான், அந்த புத்தகம் தான். புத்தகத்தோட சாராம்சத்தை தெரிஞ்ச 7 பேருமே பெண்கள். அவங்க வந்து இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே புத்தகம் தான். புத்தகம் இல்லைன்னா அவங்க வந்து இங்கே உட்காருவதற்கான சாத்தியமே கிடையாது. சரியா? அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதாவது புத்தக அறிவு என்பது எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. புத்தக அறிவு எனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இங்கே இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னா எனக்கான மொழி ஆளுமை. நான் வந்து உங்ககிட்ட இவ்வளோ கிளியராக பேசுகிறேன். இதே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்த பொண்ணு, அதாவது இங்கே குறைச்சி பேசுகிறேன்னு சொல்லலை, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கும். இப்போ ஒரு 10 பேர் படித்தவங்க இருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐயோ இவங்களாம் படித்தவங்க போய் பேசுறதுக்கு ஒரு கூச்சம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கூச்ச உணர்வை தரக்கூடியது எது? அந்த கல்வி. அந்த கல்வி அறிவு நம்மளுக்கு இருக்குன்னா அதனால நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. நம்ம வந்து எந்த ஃபீல்ட்லையுமே கர்வம் இல்லாமல் இருந்தால் தான் மேலும் மேலும் நம்ம வளர முடியும். இதை தான் ஔவையார் சொல்கிறாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பொயினும் கற்கை நன்றே. ஔவையார் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையானவங்க, ஒரு பெண் ஆளுமை. அவங்க வந்து பிச்சை எடுத்தாவது படின்னு ஏன் சொல்கிறாங்க? அப்போ பிச்சை எடுத்தா கூட நீங்கள் வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ கல்வியோட மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி திருவள்ளுவரும் இதை விட்டு வைக்கல. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது இதில் இந்த குறளில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது. எங்கனையுமே துணைக்காலே இருக்காது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நல்லபடியாக நல்ல முறையில் எல்லாரோடைய தெளிவாக கல்வியறிவு பெற்றுவிட்டால் யாருடைய கையையும் நம்பி நம்ம வாழ தேவையில்லை என்பதுதான் இங்கே பொருளாக இருக்குது. சரியா? அதுக்கு தான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்ற பொருள் வந்து நம்ம இங்கே பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து துணைக்காலை வந்து இருக்காது. சரியா? அது மட்டும் கிடையாது. இங்கே சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, அளவுக்கு இந்த உப்பு போடுவது தப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு ஆசிரியர். அவங்களே வந்து புத்தகத்தை படிச்சுட்டு போய் தான் வகுப்பறையில் எல்லாருக்குமே கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் அவங்களே இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்களேன்றது எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. அனுபவம் முக்கியம்தான், ஆனால் எதை எங்கே எப்படி அப்படின்ற அந்த பகுத்தறிவை கொடுக்கறது நம்ம வந்து படிப்பறிவு தான். சரியா? அதை உங்களால் ஒத்துக்க முடியும் தானே? இப்போ நார்மல் பர்சன் ஒரு மாமேதை இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு கூட்டத்தில், இப்போ
ஒரு கூட்டத்தில் வந்து போய் பேசிடுறாங்கன்னா எதை பேசணும் பேசக்கூடாதுன்றது தெரிஞ்சவங்க தான் மாமேதை. நிறைய அது தெரிஞ்சவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா அமைதியாக அடக்கமாக இருப்பாங்க. சட்டப்பேரவையில் வந்து இப்போ இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேசணும், எங்கே பேசணும், நம்ம எதை சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும்னு ஒரு கால அவகாசங்கள் நம்மளுக்கு இருக்கு. சரியா? அது மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பேசிட முடியாது. எனக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கலெக்டர் சீட்டில் வந்து நம்ம நார்மல் பர்சன் போய் உட்கார முடியாது இல்லையா? அந்த படிப்பறிவில் தெளிவும் அறிவும் அனுபவமும் அந்த வெற்றியாளர் மட்டும்தான் அங்கே போய் கலெக்டராக உட்கார முடியும். எனக்கு அனுபவ அறிவு இருக்கு, நான் உலக அறிவை பற்றி எல்லாமே என்னால் நல்லா பேச முடியும் சொல்றவங்க வந்து அங்கே போய் உட்கார முடியாது இல்லையா? புத்தகத்தில் வந்து நம்ம வந்து அதில் திறம்பட நம்ம திறமையாளராக வந்து ஆகும் பொழுதுதான் சிறந்த அந்த அனுபவசாலிகளாக நம்ம மாறுறோம்னு சொல்றேன். எப்படி பேசுவது என்பது பக்குவம், எதை பேசுவது என்பது அறிவு, எதை பேசாமல் இருக்க வேண்டும் என்பது பேரறிவு. சரியா? இன்னைக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல எதை பேசணும் நம்ம நினைக்கிறத விட எதை பேசாம இருக்கணும் நம்ம புத்திக்கு தெரிகிறதா அந்த கல்வி அறிவு நம்மளுக்கு தரக்கூடிய பாடம். சரியா? நம்ம எதெல்லாம் பேச போறோம் அப்படின்றத விட எதை நம்ம பேசாம இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியுது பாத்தீங்களா, அதுதான் கல்வி அறிவு. அருமை அருமை. எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவங்க நல்ல அனுபவசாலி தான், அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தான், நிறைய வாழ்க்கையில அடிபட்டிருக்காங்க. ஆனா அவங்க சொல்ற ஒரே விஷயம், நான் படிச்சிருந்தா, நானும் இந்த மாதிரி படிச்சிருந்தா அப்படிம்பாங்க. அப்ப படிச்சிருந்தா அப்படின்னா அவங்களால ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியல, அதை செய்யக்கூடிய திறம் வந்து கல்விக்கு இருக்குன்னு அடிக்கடி அவங்க உணர்ந்து பேசுவாங்க. அந்த உணர்ந்து பேசுறதுனால தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் எங்கள் அம்மா படிக்க வச்சாங்க. 7 வருஷம் நான் காலேஜில் படித்தேன்னா அந்த ஒரு படிக்காத தாய் அவங்களுக்கு அனுபவம் இருக்குன்றதுனால அவங்கள மாதிரி என்னை ஆக்கியிருக்கலாம்ல. என்னால் முடியாத ஒன்றை என் பொண்ணால் முடிய வைக்கணும்னா அதுக்கு கல்வி தான் துணை நிற்கும்னு சொல்லி அவங்க புரிஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடங்களுக்கு மீட்டிங் போவேன், அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா படிப்புனாலாம் பெருசாக ஜெயிக்க முடியாது, படித்தவங்களாம் நிறையா சம்பாதிக்க முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க தான் அவங்க வீட்டில் 10 வாட்டி கடன் வாங்கினாலும் அவங்க குழந்தைங்கள பெரிய லெவலில் படிக்க வைப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே நல்லா பாருங்களேன். எந்த ஒரு மீட்டிங்கில் நான் போய் பார்த்தாலும் நிறையா பேர் சொல்லுவாங்க, அதாவது சில நேரத்தில் நம்ம மேலே பொறாமையிலையும் சொல்லலாம், இவங்க நல்லா படிச்சிருக்காங்க திறமைசாலியாக இருக்காங்கன்ட்டு. அதே நேரம் நம்மளோட இருந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரியும் சொல்லலாம். ஆனால் அதை நம்பாதீங்க, அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களை தான் அவங்க நல்லா படிக்க வைப்பாங்க. ஒரு மருத்துவர் இருக்காருன்னா அவருக்கு நல்லா ஊசி போட தெரியுன்றதுனால மட்டும் அவர் மருத்துவர் கிடையாது இல்லையா? ஒரு மருத்துவர் நல்லா படித்து அதில் நிபுணத்துவமானதுனால தான் அவர் வந்து ஒரு கைதேர்ந்த மருத்துவர். இப்போ எனக்கு ஊசி போட தெரியும், ஒரு வாரம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் போய் ஊசி போட்டுருவேன், போலி டாக்டர்னு சொல்லி என்னை உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க போலீஸில். அதனால அனுபவம் முக்கியம். எப்போ முக்கியம்? அந்த படிப்பறிவு, அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அதில் வந்து நல்ல கல்வி அறிவு பெற்று அதில் தான் அதுக்கப்புறம் அனுபவசாலி ஆகிற அந்த அனுபவத்தை தூக்கி மொட்டையா இப்போ நான் போய் ஊசி போட்டால் சர்மிளா அவ்வளோதான் போலி டாக்டர்னு சொல்லி என்னை போலீஸில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால அதே நேரம் இங்கே நீங்கள் கூடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஞானசம்பந்தன் ஐயா அந்த நகைச்சுவை மன்றத்தை நம்மளுக்கு நடத்துகிறாங்க. நான் ஞானசம்பந்தன் ஐயாவுக்கு கை கொடுக்குறதே எது? புத்தகம். இந்த புத்தகம் தான் இதில் முக்கியம். அதாவது இந்த புத்தகம் தான் வந்து பிரச்சனைகளை களையக்கூடிய திறம் வாய்ந்தது புத்தகம். ஏன்னா இப்போ பகத்சிங் இருக்காரு, அவர் வந்து தூக்கில் போட முன்னாடி அவர் புத்தகத்தை படித்தார். நான் எதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், கோர்வையாக சொல்கிறேன் புத்தகத்தை பற்றி அப்படின்னா, இவ்வளவு மேதைகள்லாம் வந்து இந்த புத்தகத்தை படித்து அந்த சாராம்சத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மனிதர்களாக விளங்குறாங்க. அப்போ அந்த புத்தகத்திலேருந்து தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனைகளை களைவதற்கான எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடைக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். அனுபவத்தாலையும் வந்து நம்ம இங்கே வந்து ஜெயிச்சிட முடியாது. இப்போ சாணக்கியரை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு, இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு வந்து சாணக்கியர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. இது எப்போ சொல்லியிருக்காரு? ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூலை வந்து இயற்றியிருக்காரு. அது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி அந்த புத்தகத்தில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து குடும்ப பிரச்சனைகளையோ எல்லா பிரச்சனைகளையும் களைவதற்கான சாராம்சங்கள் வந்து அந்த புத்தகத்தில் இருக்குது. ஆக ஒரு புத்தகத்துக்கும் ஒரு பிரச்சனைகளை களைவதற்கும் தொடர்பு இருக்குன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா புத்தகம் வேறு, அந்த பிரச்சனைகள் வேறு, நம்ம இருக்கவே கூடாது. அனுபவம்ன்றது எப்படி கிடைக்குதுன்னா நிறைய இடங்களில் நம்ம படிக்கிறதுனால, இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒரு வரலாறை நம்ம படித்தாதான் அடுத்து நம்ம அந்த பிரச்சனைகளை களைவதற்கு நம்மளுக்கு வழி தெரியுது. இப்போ காமராஜர் பீரியடில் வந்து 7% இருந்த கல்வி அறிவு 37% மாறுச்சு. அப்போது அவர் வந்து கல்வி அறிவுக்கான ஒரு தந்தையாக தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நான் அந்த ஊரில் தான் பிறந்திருக்கேன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லியே ஆகணும். மேடம் சொன்னாங்க, காமராஜர் வந்து அந்த அனுபவ அறிவுன்னு சொல்லி சத்துணவு திட்டத்தை சொன்னாங்க. அவர் எதுக்கு சத்துணவு போடுறாருன்னா, நீங்கள்லாம் கல்வி அறிவு அந்த புத்தக அறிவை நீங்கள் பெறணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொன்னாரே தவிர அந்த பாயிண்ட்டை எல்லாம் விட்டுட்டாங்க. ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. அருமை அருமை. மிக சிறப்பாகவே 2 அணியினருமே பேசியிருக்காங்க. ஏன்னா இன்றைய வாழ்க்கையில் பார்த்துட்டோன்னா நிறைய எல்லாருக்குமே
மனுஷன்னு பிறந்துட்டாலே பிரச்சனை தான், நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன உதாரணமாக பார்க்கலாம்னா கோயிலில் பார்க்கலாம். கோயிலுக்கு ஒரு நாளும் கூட்டம் குறையலை, இருக்க இருக்க கூடிட்டே தான் போகுது. இப்போ திருப்பதி கோயிலெல்லாம் போனால் 2 நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு, 3 நாள் காத்திருக்க வேண்டியிருக்குன்றாங்க. அப்போ சாமி இருக்காரு, இறைவன் இருக்கிறாரு, எல்லாம் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாரு அப்படின்னு நம்பி தான் எல்லாரும் போய் பிரச்சனையை சொல்லத்தான் கோயிலுக்கு போகிறோம். அப்போ மனிதர்களுடைய பிரச்சனை எவ்வளோ கூடி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். நான் கோயிலை பற்றி குறை சொல்கிறேன்னு யார் அப்படி நினச்சிடாதீங்க. பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதனால தான் எங்கேனாலும் நமக்கு தீர்வு கிடைக்காதா, அந்த கடவுள் நமக்கு தீர்த்து வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோயிலை தேடி போகிறோம். அப்போ அந்த பிரச்சனைகள் ரொம்ப இருக்கு அப்படின்னா எல்லாருமே படிக்காமல் இருக்கமா? இப்போ எல்லாருமே, இப்போ முந்தி தான் படிக்காதவங்க நிறைய இருந்தாங்க. இப்போ கல்வி அறிவில் 100க்கு 100 நம்ம எல்லாருமே நிறைவு பெற்ற ஒரு நாடாக விளங்கும் அளவுக்கு படிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு கல்வி அறிவு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டு தான் வருகிறது. ஆனாலும் பிரச்சனை ஏன் குறையலை? அப்போ அனுபவம் இல்லையா, கல்வி இல்லையா, எது இல்லை அப்படின்றத நம்ம இப்போ சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ ஒரு முள்ளு குத்துதுன்னே வச்சுக்கோங்களேன். முள்ளு குத்துதுன்னா என்ன செய்வோம்? டக்குன்னு எடுத்துருவோம். என்ன செய்வோம்? குனிஞ்சு எடுப்போம். இதுக்கு போய் ஒரு புத்தகத்தில் படிக்கணுமா? தேவையில்லை. நம்ம குத்துச்சு எடுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம எந்த பள்ளியிலையும் போய் படிக்க தேவையில்லை. இதே போல் அதுவே ஒரு கத்தி கத்தியை வச்சு ஒருத்தன் குத்திடுறான், அது காயமாயிருது, பெரிய காயமாயிருது. அதை தைக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். சரியா? அப்போ 2க்கும் வித்தியாசம் இருக்குது. பிரச்சனையோட தன்மையை பொறுத்து தான் அனுபவ அறிவு பயன்படுமா அல்லது அந்த புத்தக அறிவு பயன்படுமா அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துறத நம்ம பொறுத்து தான் இருக்குது. அப்போ பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருக்குது, ஒரு பிள்ளை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஓடி போய் தூக்கி விடுறோம், அது சின்ன பிரச்சனை, அதுக்கு போய் நம்ம எங்கேயும் படிக்க தேவையில்லை. அப்போ எது நமக்கு அந்த பிரச்சனையோட தன்மையை பொறுத்து தான், அதோட பலத்தை பொறுத்து தான், பிரச்சனை சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையான்றதை பொறுத்து தான் நம்ம 2யுமே பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஒரு மாடு வருது, நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். இந்திரா அம்மா மாதிரி ஒரு தமிழாசிரியை நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அங்கே நின்றுட்டு அம்மா மாடு வருதுன்னே சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பையனை கூப்பிட்டு, அம்மா மாடு வருகின்றது அப்படின்னு நீ சொல்லணும்ப்பா, இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸில் நடந்துட்டு இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அது, அதனால கிறு கின்று ஆனின்று அந்த இதில் கின்றுங்கிற அந்த இடைநிலையை பயன்படுத்தி வருகின்றது, மாடு வருகின்றதுன்னு சொல்லணும் அப்படின்னு இந்த அம்மா அங்கே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் விட்டுட்டு ஓடிடுவேன், அந்த மாடு அந்த அம்மாவை முட்டி தள்ளிட்டு அது போயிட்டே இருக்கும். அப்போ எந்த இடத்துல நாம் புத்தக அறிவை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்காக வேண்டி புத்தக அறிவே வேண்டாம் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. பயன்படுத்தக்கூடிய இடங்களில் புத்தக அறிவு நமக்கு பயன்படத்தான் செய்யும். இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போகிற இடத்துல அந்த குவாலிஃபிகேஷன் வேணும், அந்த தகுதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதற்குரிய சான்றிதழ்கள் நாம் ஒப்படைத்தால் தான் அந்த வேலை நமக்கு கிடைக்கும். எனக்கு வேலை கிடைக்கணுன்ற பிரச்சனை தீரணும்னா நான் படிச்சிருந்து அதற்குரிய சான்றிதழ் வச்சிருந்தா தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அது சான்றிதழ் இல்லாமல் எனக்கு அறிவு இருக்குது, எங்கள் அப்பா இவ்வளோ படிச்சிருக்காரு, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, அவ்வளோ பெரிய ஆள், நான் என்னை வேலையை சேருங்க, என்னை வேலைக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு நான் போய் கேட்குறேன்னா யாராவது சேர்த்துக்குருவாங்களா? சேர்க்க மாட்டாங்க. உனக்கு என்னப்பா படிச்சிருக்க, நீ என்ன அறிவோடு இருக்க அப்படின்னு உன்னை நீ ப்ரூவ் பண்ணணும். அந்த இடத்துல நிரூபித்து காண்பித்தால்தான் உனக்கான அந்த வேலை கிடைக்கும். இப்படி தான் தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆயிரக்கணக்கான அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சவர். அவர் பூனை வளர்த்துருக்காரு. பூனை வளர்த்து அவரோட அந்த ஆராய்ச்சி குறிப்பெல்லாம் ஒரு தடவை எரிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி அப்புறம் மறுபடியும் உட்காந்து எழுதினார், அது வேற விஷயம். ஆனால் அந்த பூனை ஒரு குட்டி போட்டுச்சான். அவரோட ரூமில் அந்த பூனை போகிறதுக்குன்னு ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பாரான். அந்த பூனை போகுமா வருமா அந்த பக்கம்தான். அந்த பூனை குட்டி போட்ட உடனே என்ன பண்ணாராம், பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓட்டை போட்டாராம். ஆமாம், அது எதுக்குன்னு கேட்டால் சின்ன பூனை போகிறதுக்கான்.
அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தவருக்கே அந்த பெரிய ஓட்டையிலேயே இந்த சின்ன பூனையும் போகுன்ற அந்த அறிவு இல்லை. ஏன்னா அந்த ஒரே ஓட்டையிலே 2 பூனையும் போகும் தானே. ஒரே நேரத்துல 2 பேர் போகும்போது அந்த மாதிரி சில நேரம் வந்து அனுபவ அறிவு இருந்தாலும் அது நமக்கு பயன்படாது. அனுபவ அறிவு இருந்தாலுமே நமக்கு உதவாமல் போகும். அதே போல் புத்தக அறிவு இருந்தாலுமே உதவாமல் போகும். அப்போ யார் தாங்க எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க? எங்களுக்கு பிரச்சனை மண்டைக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இருக்குது, யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். பிரச்சனையே வேண்டாம்ப்பா, என்னை ஆளை விடுங்கப்பா, நாங்கள் போகிறோம்னு சொல்லிடாதீங்க. ரெண்டு அறிவுமே கண்டிப்பாக வேணும். இந்த தடவை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் தீர்ப்பு சொல்ல முடியும். ஏன்னா அனுபவம் இல்லாத புத்தக அறிவு வந்து பலனை தராது. அதே போல் புத்தகம் மட்டும் படிப்பு மட்டும் இருந்தால் அனுபவ அறிவு இல்லாமல் அது பயன்படாது. அதனால் 2 அறிவுமே, அனுபவ அறிவும் வேண்டும், புத்தக அறிவும் வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து கொள்கிறோம்.